ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி அந்த சர்ப்ரைஸ் கேம் வேறு எதுவும் இல்லை, சூப்பர் பியர் அட்வென்ச்சர் தான். ஸோ டெய்லி வருமானு தெரில, என்னைக்காவது வரும், எப்பயுமே வரும் சூப்பர் பியர் அட்வென்ச்சர். நான் எபிசோடு தான் இந்த கேமை முடிக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்து வந்து திரும்பி ஒரு சர்ப்ரைஸ் கேம், அது வந்து ஒரு PS2 கேம். ஆனால் பாருங்கள், நூற்றாண்டுகளுக்காக ஒரு கிங்டம் இருந்திருக்கு. அங்கே வந்து இருக்கிற இதெல்லாம் அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தது இந்த பி டைனஸ்டி. குவீன் பி குவீன் அவங்க ஒரு அன்பான ரூலர். அவங்க ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் இந்த பேலன்ஸு எல்லா கிரியேச்சர்ஸ்க்கும் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அதுவே வரைக்கும் தேனீக்கள்லாம் ஒரு புது கைண்ட் ஆஃப் ஹனி ஹைவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த ஃப்ளேவர் பர்பிள் கலர் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் அதை சாப்பிட்ட உயிரினங்களுக்கெல்லாம் அதுங்க பைத்தியமாக மாறி அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸையே அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. யாருக்கும் தெரியாது ஏன் இந்த தேனீக்கள் ஏன் அவங்களோட கிங்டம் மேலேயே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லாரும் வீக்காக மாறிட்டாங்க. அப்புறம் பியர்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால அடைச்சி போட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு ராஸ் ஆயிடுச்சு. தேனீக்கள் வந்து பியர் வில்லேஜை வந்து ப்ரிசன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி தப்பான இது தெரியாமல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க ஹனியை. ஆனால் நான் உயிரோடு இருக்கேன்ல, அது நான் தான். அவாய்ட் த அட்டாக். ஆனால் இப்போ மக்களோட தலையெழுத்தே என் தோள்பட்டையில். இந்த உலகத்துக்கு ஒரு ஹீரோ தேவை, இந்த பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ண ஒருத்தன் தேவை, இந்த பர்பிள் டூமரி முடிக்க ஒருத்தன் தேவை. நீங்களை காப்பாற்றுவியா பேரன்? ஸோ கைஸ், கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கதை. ஸோ நம்ம மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்கோம். இந்திரிடா, உலகத்தோட தலையெழுத்தே உன் தோள்பட்டையில் தான் இருக்கு. ஸோ எப்படி விளையாடுறதுன்னு சொல்லித்தராங்க. இன்னும் ஊற்றுறது, ஏ வந்து குதிக்கிறது, பி வந்து அடிக்கிறது, அப்புறம் டபுள் ஏ கொடுத்தீங்கன்னா டபுள் ஜம்ப்பு. ஓஹோ, ஸோ டபுள் ஏ கொடுத்துட்டு பி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பறக்கலாம். இப்போதைக்கு 2 லைஃப் தான், 3 லைஃபு. தண்ணிக்குள்ளே போயிட்டு பி கொடுக்கணும். கொஞ்ச நேரம் தான் நம்மளாலே இருக்க முடியும். காயின்ஸ் கலெக்ட் பண்ண நம்மளால இருக்க முடியும். இதை எடுத்துகிட்டு போய் எடுக்க முடியும். குடிச்சிட்டு கொடுத்தானே. ஸோ நம்ம இந்த மரத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மரத்தெல்லாம் அடிக்க முடியும். ஸோ யாருக்காவது இந்த கேம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இந்த கேம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓ பேரன், நீ இங்கே தான் இருக்கியா? இந்த தேனீக்கள் வில்லேஜை கேப்சர் பண்ணிட்டாங்க. நான் ஒழிச்சுக்கிட்டேன் அவங்க வந்தப்ப. நீ தூங்கிட்டு இருந்தியா? இந்த ரைடை நீ பார்க்கவே இல்லை, நீ தூங்கிட்டு இருந்த. அதுதான் நீ எனக்கு தெரியும். இருந்தாலும் நாம டீம் அப் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம காப்பாற்றணும். நான் உனக்கு கொஞ்சம் அட்வைஸ் எல்லா இதை பற்றியும் கொடுக்குறேன். என்ன மாதிரி நிறைய பேக் பேக்ஸ்க்கு இந்த மாதிரி கிங்டம் பற்றி நிறைய தெரியும். நான் அந்த பீச் டர்ட்டில் டவுனுக்கு போகுதுன்னு நம்ம நினச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம டர்ட்டில் டவுனுக்கு போகலாம். ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டில் ஒர்க்கிங்காக தான் இருக்குது. வாங்க போகலாம். ஸ்னோ வேலிக்கு போகலாம்.
பீமோ டேப் டெசர்ட் போகலாம். இதுதான் சூப்பர் பேர் அட்வென்ச்சர். ஸோ இதுலேயே இன்னொன்று இருக்குது, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அது யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. அந்த வாஸ் வந்து செம்மையாக இருக்கும், காமிக்கிறேன். இதுதான் ஜெயண்ட் ஹவுஸ். இது போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் கைஸ். இதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் இந்த கேம் பிளேவே போட்டிருக்கேன். அதோட ஃபஸ்ட்டு பார்ட் இங்கே வரும், அடுத்த பார்ட் வந்து இன்னொரு நாள் போடுறேன். ஃபஸ்ட் நம்ம டர்ட்டில் டவுன் போயிடலாம். சுற்றி வந்து டம்னு அப்படியே நான் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் தான் விளாண்டுருக்கேன் கைஸ். ஸோ நானே எனக்கு நிறைய இதை பற்றி தெரியாது. ஓ, இத்தனை நாளாக இது லவ்லி பிளேஸாக இருந்திருக்கும். இந்த டர்ட்டில் கிட்டலாம் பேசணும்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்ஃபெக்டடாக இருந்திருக்கு, அவனுங்க பார்த்துக்கணும். இந்த வெல்கிட்ட நிறைய சஸ்பீஷியஸ் நாய்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த டர்ட்டில் டவுன். இதுலேயே நிறைய சீக்ரெட் இடம்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இவங்ககிட்ட பேசலாம். எங்கள் அப்பா இந்த பர்பிள் ஹனியை சாப்பிட்டோடனே அவன் ரொம்ப தான் போட்டிருக்கு. நீ அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கு. வில்லேஜ் ஆர் அஃப்ரைட் யூ மஸ்ட் ஹெல்ப் அஸ். நம்ம அதை காப்பாற்றணும். ஸோ இதுக்குள்ள காயின்ஸில் இருக்கும், நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. போனீங்கன்னா இவங்ககிட்ட பேசுவேன். நான் இங்கே வீட்டிலே இருக்கேன், நிறைய இது வெளியே நடக்குது. நாம் அப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தால் இந்த உலகத்தை யார் காப்பாற்றுறது? அதனால தானே நாம் வந்திருக்கோம். அந்த மாதிரி காயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன இதோட ஆரம்பிச்சோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி எனக்கு இந்த இடம் பற்றி தெரியும். ஸோ தண்ணி கடையில் போனீங்கன்னா காயின்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய நேரம் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். ஸோ இந்த இடம் தான் அந்த இடம். இந்த இடம் யாருக்கு தெரியுமான்னு தெரியல. இது சீக்ரெட் இடம். காப்பாற்றணும்னா அங்கே ஒரு சாவி இருக்கும், தெரியுதா? நம்ம சாவி எடுத்து வந்து ஈஸியாக காப்பாற்றணும். இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்டானது. அதனால தான் நான் இது ஃபஸ்ட்டு காப்பாற்றிடுச்சு. இங்கேயும் ஒரு வழி இருக்கும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான், அதோட இது முடிச்சிடலாம். எப்போ இது போகும் எப்போ வரும்னே தெரியும். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இந்த பர்பிள் ஹனி மேலே நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்லோவாக மாறிடும். மேலே ஏரியா அதான் பிடிக்க முடியும், பிடிக்க மாட்டேங்கிறான்னு தெரியும். அப்டேட்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஓ, எத்தனை ட்ரை தான் பண்ணுன்னு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் பேசுறேன் ஆல்ரெடி. நான் பார்த்தீங்களா பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதே பிடிச்சிட்டேன். அடுத்து போதும் டாமியா. நம்ம அடுத்தது
மேலே போயிடலாம். இதுக்கு சொல்லியிருப்பாங்க, அதனால கொடுத்தே. நம்ம இங்கே ஒரு எலிவேட்டர் இந்த வழியாக போகணும், எனக்கு தெரியாது. அடிச்சுட்ருவோம் போல. லைஃப் இருக்கும், அங்கே லைஃப் இருக்கும். போகும். ஏன்னா நான் ஆக்சுவலி கைஸ் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ப்ரோ பிளேயரு. ஸோ எல்லா கேமும் நம்ம ப்ரோ பிளேயர் தான். ஆனால் நம்மளுக்கு பாருங்க, நம்மள மாதிரி இன்னொருத்தம் போட்டுருவோம் பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான், எங்களால் நம்ம முடிச்சாகும். எப்பயுமே அது போகிற வழியிலே போயிடுவேன். போதுன்னா இதுக்கு பின்னாடி வர அடுத்து வரும்னு தெரியும். அதனால அந்த மாதிரி போவேன். மேலதான் சாவி இருக்கும், காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது. எதுக்குல காயின்ஸ்ன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த கேமில் காயின்ஸும் ஒரு முக்கியமான விஷயம்தான். நம்ம அடுத்து கடைசியில் இது வந்துக்கலாம். இது கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட் இந்த இடத்துல எப்படிதான் கேஸ், ப்ளூவை தட்டிங்கன்னா ப்ளூ வரும், ரெட்டை தட்டிட்டிங்கன்னா ரெட்டு வரும். ஓ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலை தட்டி விட்றோம். வந்துருச்சா அடுத்து பச்சை தட்டிடணும். அப்படிதான். பச்சை தட்டிடலாம், ப்ளூவை தட்டிடலாம், திரும்பி ப்ளூவை தட்டிடலாம், தட்டிடலாம். ஸோ இந்த தப்பு பண்ணிடாதீங்க. நிறைய தடவை நான் இந்த தப்பு பண்ணிடுறேன். திரும்பி அதே பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. பச்சையை தட்டி விடு, ப்ளூவை தட்டி விடு. ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க.
பார்த்தீங்களா எக்ஸிட்டான் ஹெல்த்தி கிடச்சிச்சு. அடுத்து திருப்பி வருவான் என்கிட்ட அடி வாங்கிடுறீங்க. இது கொஞ்சம் தாண்டி வந்து நீங்க அப்புறமா போறீங்களா ஸ்கூலுக்கு இது அவனுக்கு நேரமா சாப்பிட்டு வந்து படுத்து தூங்குங்க. ஒரு பொட்டி இருக்கும் அந்த பொட்டி எடுத்துருவாங்க. கையை காணணும்னு நினைக்கிறீங்க, அது பொட்டியை தூக்கிட்டு வரும். அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. இங்கே வச்சிடலாம். பொட்டி எல்லாம் சீசன். ஸோ கைஸ் இப்போ ஒரு பாஸ் ஃபைட் முடிச்சலாம். அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ மாஸ் என்ட்ரி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். மாஸ் என்ட்ரி வந்துட்டேன்டா. டண்டா 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 டண்டா. இவனை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். பேரி ஸோ இவன் எங்கே தப்பிச்சாவே போதும். ஸோ கைஸ் கொஞ்சம் தப்பு அதெல்லாம் முடிச்சுட்டோம். ஸோ டைமிங் கூட முடிச்சோம். அதனால எப்படி அடிச்சோம். ரெண்டு சாய் வச்சிருக்கு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ஏதாவது முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ் ஃபைட்டு போதும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பபாய். உங்கள் விடிப்பது உங்கள் நான்.